வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை அடுத்த தாம்பரத்தில் பெரிய ரவுடி என கூறி பிரியாணி கடையில் அடாவடி செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓசையில் பிரியாணி வாங்கியவர்கள் கல்லாவில் இருந்த பணத்தையும் மிரட்டி வாங்கியுள்ளனர். சிறையில் இருந்து வந்த ஒரே வாரத்தில் மீண்டும் சிறை சென்றவர்களின் பின்னணி என்ன? சென்னை மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மஸ்தான். இவர் தாம்பரம் காந்திநகர் சாலையில் கடந்த 15 வருடங்களாக தள்ளுவண்டியில் சிக்கன் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு மஸ்தான் மதிய உணவுக்கு வீட்டிற்கு சென்ற நிலையில் கடையை வடமாநிலத்தைச் சேர்ந்த சவையன் என்ற ஊழியர் கவனித்து வந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் கடைக்கு வந்த மதன் மற்றும் சச்சின் இருவரும் 3 பிரியாணி மற்றும் சிக்கன் பக்கோடா பார்சல் வாங்கியுள்ளனர். கடை ஊழியர் உடனடியாக பார்சல் கொடுத்துவிட்டு 350 ரூபாய் பணம் கொடுங்கள் சார் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு எங்க கிட்டேயே பணம் கேட்குறியா, நாங்கள் லோக்கலில் பெரிய ரவுடி, இப்போதான் ஜெயிலிருந்து வந்திருக்கோம் என்று கூறியதோடு இடுப்பில் மறைத்து சொருகி வைத்திருந்த கத்தியை சட்டையை தூக்கி காட்டியிருக்கிறார் மதன். இதனால் பதறி போன சபியன், காசையெல்லாம் வேண்டாம் சார், தயவு செஞ்சு இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறியிருக்கிறார். அவர் பயந்ததை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு கல்லாவில் இருந்த 800 ரூபாய் பணத்தையும் அவர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகாரளித்தால் கடையை அடித்து உடைத்து காலி செய்து விடுவோம் என்றும் மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். கடை உரிமையாளர் மஸ்தானிடம் நடந்தவற்றை சபியன் கூற அவர் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகாரளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது தாம்பரம் அடுத்த கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த மதன் மற்றும் சச்சின் என்பது தெரிய வந்தது. இருவரையும் போலீசார் கைது செய்து தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து முறைப்படி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தாம்பரத்தில் தான் பெரிய ரவுடி என கூறிக்கொண்டு கடைக்காரர்களை மிரட்டி பலரிடம் பணம் பறித்தது தெரிய வந்தது. வியாபாரிகளை மிரட்டிய குற்றத்திற்காக பலமுறை சிறைக்கு சென்றதும் சமீபத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்த நிலையில் மீண்டும் அதே குற்றத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. கைதானவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் பட்டாக்கத்தியை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து மீண்டும் சிறைக்கு அனுப்பி வைத்தனர்.